இலங்கையில் உச்சத்தை தொட்ட டெங்கு. இந்திய உணவு திருவிழாவுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க. என்ன சொல்லிச்சுன்னா ஓவர் க்ரௌடாக போயிட்டுது. இதுக்கு மேலே சமாளிக்க இயலாது. சண்டை பிடிக்காதீங்க, உங்களை நம்பி வந்துட்டோம் உள்ள விடுறான்னு சொல்லி. கனேமுள்ள சஞ்சீவ வழக்கின் முக்கிய சந்தேகநபர் மேகசின் சிறைச்சாலையில் மோதலில் உயிரிழப்பு. இன்று தொடக்கம் 10 அத்தியாவசியமான பொருட்களின் விலைகள் குறைப்பு. லங்கா சதோச அறிவிப்பு. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று. கடத்தொழிலாளர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் காதலர்கள் போன்று இளம் தம்பதியினரின் அதிர்ச்சி செயல் பெற்றோர்களை அவதானம். கொழும்பில் புறநகர் பகுதியில் கோகாகம பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து குறுக்கு வழிகளில் பாழடைந்த இடங்களில் காதலர்களைப் போன்று தங்கியிருந்து நீண்ட காலமாக பாரியளவில் போதை மாத்திரைகள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் 90 போதை மாத்திரையுடன் கோகாகம கொட்டாப போதை மாத்திரை ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் பாதிக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய தம்பதியினர் ஆவார். பாழடைந்த இடங்களை தெரிவு செய்து காதலர்களை போன்ற பாவனையில் போதை மாத்திரை விற்பனை செய்யும் வலையமைப்பு ஒன்று செயற்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய செயற்பட்ட அதிகாரிகள் குழுவினர் பாதிக்க மாவட்டக்கம பாடசாலை வீதியில் தந்திரோபாய நபரொருவர் மூலம் 1000 ரூபாய் பணத்துக்கு 10 போதை மாத்திரையில் அடங்கிய அட்டை ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார். அதன் பின்னர் அவை போதை மாத்திரை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் வழங்கப்பட்ட சைகையின் அடிப்படையில் அருகில் கண்காணிப்பு கடமையில் ஈடுபட்ட ஏனைய அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு குறித்த தம்பதியினரை கைது செய்துள்ளார்கள். சந்தேக நபர்களை பரிசோதனை செய்த போது போதை மாத்திரை விற்பனை பெற மூலம் பெறப்பட்ட 1000 ரூபாய் பணத்தும் மேலதிகமாக அவர்கள் வசமிருந்த மேலும் 80 போதை மாத்திரையிலும் வர்த்தகத்துக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்பும் போதை மாத்திரையை வர்த்தகம் தொடர்பில் மீகுட போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த தம்பதியினர் தங்களது வாழ்வாதாரத்துக்காக நீண்ட காலமாக இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெண்கள் கூட இவர்களிடம் இந்த போதை மாத்திரைகளை கொள்வனவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. சந்தேகம் வராத வகையில் பாழடைந்த இடங்களில் காதலர்களை போன்று தங்கியிருந்து இவர்கள் இந்த வர்த்தகத்தை நடத்தி வந்துள்ளார்கள். இவ்வாறான மோசடிக்காரர்களிடமிருந்து பாடசாலை மாணவர்களை அவர்களின் பெற்றோர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய உணவு திருவிழாவுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க. என்ன சொல்லிச்சுன்னா ஓவர் க்ரௌடாக போயிட்டுது. இதுக்கு மேலே சமாளிக்க இயலாது. தயவு செய்து வந்துடாதீங்க. நாளைக்கு ஆன்லைனில் புக் பண்ணி போட்டு வாங்கோ, இல்லாட்டி நாளண்டைக்கு ஆன்லைனில் புக் பண்ணி போட்டு வாங்கோ. புக் பண்ணாமல் வந்துட்டு என்னோட சண்டை பிடிக்காதீங்க, உங்களை நம்பி வந்துட்டோம் உள்ள விடுறான்னு சொல்லி. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. வந்து இதில் நின்று சண்டை பிடிக்காதீங்க, புறணைக்காதீங்க. இன்றைக்கு யாருமே வராதீங்க. அதிக அளவிலான மக்கள் பெருக்கெடுத்து வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் ரீச்சா குடும்பத்தின் சார்பாக. உங்களுக்கு இன்றைக்கு வந்து திருப்தி இல்லை, நீங்கள் சாப்பிடே இல்லை, இல்லை சாப்பாடு குறைவாக இருந்தது என்று சொல்கிற அத்தனை பேருக்கும் காசு திருப்பி போடலாம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் எல்லாரும் வந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டு போனோம். உங்களை ரொம்ப சிரமப்படுத்தி போட்டோம். மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட மன்னிப்பு கோர்றேன். நாளண்டைக்கு இருந்த உணவு திருவிழா வந்து தற்காலிகமாக இடநிறுத்துறேன். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த உணவு திருவிழாவுக்கு தூரடங்கள்ல இருந்து, புத்தளத்திலேருந்து, சிலாபத்திலேருந்து, மட்டக்களப்பிலேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து, தூரடங்கள்ல இருந்து எல்லாம் வந்து இந்த உணவு திருவிழாவை ரசித்து இந்த யாழ்ப்பாணத்து உணவுகளை சுவைக்கோணம் என்ற நோக்கத்துக்காக வரக்கூடிய மக்கள் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள வந்து அதை குழப்புறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து அது எல்லாத்தையுமே அவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுக்குறத என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. அதே நேரத்தில் வந்து என்னோட வேலை செய்கிற ஆக்கள் வந்து எனக்கு இனிமேல் என்ன இம்பார்ட்டன்ட். என்னோட வேலை செய்கிற ஆக்கள் வந்து என்னுடைய தொழிலாளர்கள் இல்லை, என்னுடைய உறவுகள். ஸோ அவர்களுக்கு ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை காசு, பணம், பேர், புகழ் எல்லாத்துக்கும் மேலால் அவர்களை நேசிக்கிறேன். ஸோ அவர்களுடைய பாதுகாப்பு, என்னை நம்பி வரக்கூடிய என்னுடைய உறவுகள் பிரச்சனை இல்லாமல் போகணும், அவர்களுக்கு வந்து சிரமங்கள் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இருந்த உணவு திருவிழாவை முழுதாக இடம் நிறுத்துறேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண எல்லாரும் உங்களுடைய காசு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும்.
ஒரு விதத்திலையும் யோசிக்காங்க. ₹1 காசு கூட எனக்கு வேண்டாம். யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதியை வைத்து தெற்கல் குழப்பங்களை ஏற்படுத்தி சதி இடம்பெற்று வருவதாகவும் அதற்கான குழு ஒன்று அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பவானி வீதி விடுவிப்புக்கு தடை போட முடியாது என நீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு பிழையான தகவல்களை கூறி தெற்கில் இலவாரம் பரப்பப்படுவதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இவ்வாறான போதி தகவல்களை பரப்பி ஆட்களை திரட்டப்பட்டுள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் தற்போது யாழ்ப்பாணம் நோக்கி அழைத்து வரப்படுகின்றார்கள். திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளையும் வீதிகளையும் விடுவித்தால் கலவரங்களும் குழப்பங்களும் ஏற்படும் என நீதிமன்றத்தை நாடும் போலீசார் இத்தகைய அப்பட்டமான குழப்பச் செயல்கள் தொடர்பில் அமைதியாக உள்ளமை பல தரப்பிடமும் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேகசின் சிறைச்சாலையில் கைதிகளுக்கு போதைப்பொருள் வழங்க முயன்ற 2 சந்தேகநபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேகசின் சிறைச்சாலையில் பக்கவாட்டு சுவருக்கு அருகே இன்று பிற்பகல் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த 2 சந்தேகநபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அந்த இடத்தில் சிறைக்குள் 2 பொட்டலங்களை வீச முயன்ற போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகநபரிலிருந்து கைப்பற்றப்பட்ட 2 பொட்டலங்களை சோதனை செய்த போது 22 கிராம் மற்றும் 250 மில்லிகிராம் ஐஸ் என்ற போதைப் பொருளும் 2 மில்லிகிராம் ஆஷ் என்ற போதைப் பொருளும் 2 தொலைபேசி மின்னேற்றிகள் 2 ஜோடி காதணிகள் 10 லைட்டர்கள் மற்றும் 2 சிறிய கைபேசிகள் ஆகியோரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் 29 வயதுடைய என்றும் கொம்பா 14 பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாளை மாளிகாக அந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்கள். மேலும் முதலை போலீசாரால் இது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. நாட்டைச் சூழ உள்ள பல கடற்பரப்புக்குள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று வளிமண்டல திணைக்களம் இன்று அறிவித்தலை விட வைத்துள்ளது. மாத்திலிருந்து பொத்துவில் வரையிலும் சிலாபத்திலிருந்து கற்பட்டி ஊடாக மன்னார் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளில் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. ஏனைய பகுதியிலிருந்து புறப்படும் படகுகள் இந்த ஆபத்தான கடற்பகுதிக்குள் நுழைய வேண்டாம் என்றும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இந்த அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கமைய மாத்திலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் சிலாபத்திலிருந்து கற்பட்டி ஊடாக மன்னார் வரையான கடற்பகுதிகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக அப்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படும் என்பதனால் கரையோர கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு அப்பகுதிகள் மிகவும் ஆபத்தானவை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரவிருக்கும் வானிலை முன்னறிவிப்புகள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தி பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றுமாறு அனைத்து கடற்தொழில் சமூகத்தினரும் கடற்தொழில் மற்றும் நேரியல் வள கடல் வளங்கள் அமைச்சு கோரியுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 89,033 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் முதல் 7 நாட்களில் மாத்திரம் 3,686 டெங்கு நோயாளர்கள் புதிதாக இனம் கண்டுபட்டுள்ளார்கள். கடந்த ஜூலை மாதத்தில் 29,973 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இதுவே இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகளவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையாகும். இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு 64 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள். லங்கா சதோச நிறுவனம் 10 அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் விலைகளை இன்று தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் குறைப்பதற்கு தெரிவித்துள்ளது. வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. குறைக்கப்பட்ட புதிய விலைகளின்படி வெள்ளை பூண்டு 649ஆகவும் பெரிய வெங்காயம் 224 ரூபாயாகவும் உருளைக்கிழங்கு 339 ரூபாயாகவும் உருளைக்கிழங்கு 239 ரூபாயாகவும் நிலக்கடலை 869 ரூபாயாகவும் வெள்ளைப்பச்சையரிசி 187 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தான் பிரித்தானியாவில் கல்வி கற்றுக் கொண்ட காலப்பகுதியில் புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களால் தனக்கு தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிர்ச்சிகர தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சேவையில் இந்த பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தான் பிரித்தானியாவில் கல்வி கற்றுக் கொண்ட காலப்பகுதியில் புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களால் தான் தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சேவையிலேயே இந்த பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார். குறித்த சேவையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: சிட்னி யூனிவர்சிட்டியில் லண்டன் வருவதற்கு முன்னர் நான் ஹாப்லி நகரத்தில் தான் கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். ஹாப்லியை நான் தேர்ந்தெடுத்ததற்கு பிரதான காரணமாக அமைந்தது ரக்பி விளையாட்டினால் தான் நான் கொண்டிருந்த ஈடுபாடாகும். ரக்பி விளையாடுவதற்காகவே அங்கு சென்றேன். 2006-2007 காலப்பகுதியிலேயே நான் தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் கார்டிஃப் போலீசாரால் முறைப்பாடு செய்திருந்தேன். அவர்கள் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்தியவையும் குறிப்பிடத்தக்கது. பொருளை மிகசின்
மெகசின் சிறைச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துடன் மேலும் 11 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் உயிர்ந்தவர் கோகாகம கட்டுவான பகுதியைச் சேர்ந்த 35 வயதான முகமது அஸ்மான் ரெஃப்டிட் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவம் மற்றும் நீர்கொழும்பில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவம் உட்பட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கோகாகம ஹந்தையா என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய ஒருவரின் ஒப்பந்த துப்பாக்கிதாரியாகவும் அவர் செயற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக காலி, அம்பாறை, நீர்கொழும்பு மற்றும் கோகாகம உட்பட பல நீதிமன்றங்களில் அவருக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனேமுள்ள சஞ்சீவ மரணம் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனினும் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்புகள் அல்லது இறுதி சட்ட முடிவுகள் குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இன்னும் வெளியாகவில்லை. மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கடத்த பிறப்பன் வலசை கடற்கரைக்கு வானில் கொண்டுவரப்பட்ட 297 கிலோகிராம் கஞ்சா இன்றைய தினம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இதுவரை 670 கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு கடத்தக்காரர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சந்தீப் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உட்கோட்டை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த வான் ஒன்று சோதனை செய்யப்போதும் அதில் 297 கிலோகிராம் நிறையுடைய கேரளா கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வானுடன் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் அங்கு நின்று கொண்டிருந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய ஆற்றங்கரை பகுதியைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் பிள்ளைமடம் பகுதியைச் சேர்ந்த களஞ்சீவன் ஆகிய இருவரையும் கைது செய்து ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்துக்கு அழைத்து வந்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் கஞ்சா பொட்டலங்கள் அனைத்தும் ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்பட்டதாகவும் இவை பிறப்பன் வலசை கடற்கரையிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்திச் செல்ல இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா பொட்டலங்களை மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சந்தீப் பார்வையிட்டார். இந்நிலைமை தொடர்பில் சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா பொட்டலங்களை மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சந்தீப் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் பிறப்பன் வலசை கடற்கரையில் 297 கிலோகிராம் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளில் மாவட்ட போலீசார் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள். பிறப்பன் வலசை கடற்கரையில் 297 கிலோகிராம் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதை ஒழிப்பு பிரிவு நடவடிக்கைகளில் மாவட்ட போலீசார் தீவிரமாக செயற்பட்டு வருகிறார் என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.